நான் தேர்தலுக்கு முன்னே சொல்லியிருக்கேன், யாரை பார்த்து எங்களுக்கு பயமும் கிடையாது, எங்களுக்கு யார் மேலேயும் பொறாமை கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி 108 தொகுதியில் அவங்க தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு பகீரத முயற்சிகள்லாம் செய்து எப்படியோ ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு வாழ்த்துக்களே சொல்லியிருக்க வேண்டும். வேற மும்மொழி கொள்கை வந்து கம்பல்சரி இல்லை, ஹிந்தி திணிப்பை தான் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துட்டு இருந்தோம். கரெக்டா? மூன்றாவதாக ஒரு மொழியை இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் 67 நம்ம எடுத்திருக்கோம். 50 வருடங்கள் கழித்து 60 வருடம் கழித்து இன்றைக்கு உலகமே ஒன்றுங்கிற அளவுக்கு வந்து முன்னெல்லாம் வெளிநாடு போகிறதே கஷ்டமான வேலை இருந்துச்சு படிக்கிறதுக்கெலாம். இப்போ வந்து எளிதாக இப்போ சென்னையில் போய் படிக்கிற மாதிரி எந்த கண்ட்ரிலையும் படிக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். மூன்றாவதாக ஒரு மொழியை படிப்பது தவறில்லை என்பது தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அது அவங்க விருப்பப்பட்ட மொழியை படிப்பது தவறில்லை. மூன்றாவது மொழிக்கு தேர்தல் இது எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாதுன்னு தான் என்னுடைய கருத்து. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? சில நேரங்கள் மக்கள் வந்து மாற்றம் வேண்டும் என்கிற பேரில் இதுவரை நம்ம விசித்திரமாக வேட்பாளரே யார் என்று தெரியாமல் இன்றைக்கெல்லாம் இப்போ பொதுவெளியில் பார்க்குற வேட்பாளரின் தகுதிகள்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் தெரியாமல் வாக்களித்து ஒரு நல்ல வேலை அறுதி பெரும்பான்மை கொடுக்காம ஒரு பிடிய மக்கள் 126 தொகுதியில் எதிர்கட்சிகளுக்கு கொடுத்து ஜனநாயகத்தை காப்பாற்றிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை திரு விஜய் அவர்கள் தான் சொல்லணும். இந்த ஒரு வார ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 3 மாதம் ஆகட்டுமே, பார்ப்போம். அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கு? உறுதியாக வர்ற தேர்தலில் 26 அம்மாவுடைய ஆட்சியை அமைப்பதற்காக அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் உறுதியாக அந்த முயற்சியிலிருந்து பின்வாங்க மாட்டோம். அம்மா அவர்கள் சொன்னது போல இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் புரட்சி தலைவர் ஆரம்பித்த அந்த இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இடையில இது மாதிரி 96 நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது போன்ற சலசலப்புகள் ஏற்பட்டது. போட்டி அதிமுகலாம் உருவானுச்சு. புரட்சித் தலைவர் காலத்திலேயே நமது கழகம் உருவானுச்சு. 79 பாராளுமன்ற தேர்தலில் முதலமைச்சராக இருந்த புரட்சித் தலைவர் 2 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றார், சிவகாசியிலையும் கோபிச்செட்டிப்பாளையம். அப்பயே மத்திய அமைச்சர்களாக இருந்த பாலா பழனூர், சத்தியவாணி முத்து போன்றவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு தாவினார்கள். இது போன்ற திஷ்டிகள் இடையில வந்து அதிமுகவில் நடப்பது உண்டு. ஆனால் உறுதியாக அதிமுக இந்த சோதனைகள் எல்லாம் கடந்து வர்ற தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலே சாதனை படைக்கும் என்பதுதான் ஒரு அம்மாவின் தொண்டனாக எனது கருத்து. திமுக அதிமுக பீரியட்ல வந்து அமைச்சரவை எல்லா அமைச்சர்களும் போடுவாங்க, வெறும் 9 பேரை மட்டும் போட்டிருக்காங்க. அதில் என்ன ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, இப்போ இதுவரை முதன்முறையாக தமிழ்நாட்டில் 2006 திரு விஜயகாந்த் அவர்கள் வரவால அப்போ திமுக கூட்டணி திமுக அறுதி பெரும்பான்மை பெறலை. அப்போ திரு கருணாநிதி அவர்கள் திருமதி சோனியா காந்தி அவர்களோட இருந்த அந்த நல்ல புரிதல்னால ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ விஜய் திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கு எதிராக அவர் தனியாக போட்டியிட்டு 108 தொகுதியில் தான் வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்கல என்பது உண்மை. இப்போ காங்கிரஸ் திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி சென்றது எல்லோராலும் அது வந்து இன்றைக்கு விமர்சனம் செய்யப்படுகிறது. 60 ஆண்டுகள் கழித்து நாங்கள் அமைச்சராக இருக்கிறோம்னு சில பேர் புலகாங்கில் அடைகிறாங்க. பட் நீங்கள் எந்த கூட்டணியில் நின்று வெற்றி பெற்றீங்களோ அந்த கூட்டணிக்கு எதிர்த்து நீங்கள் உங்கள் வேட்பாளர்கள் 5 பேர் ஜெயிச்சிருக்காங்கல்ல, அவங்க எம்எல்ஏ, அவங்க தாவேகாவை எதிர்த்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதை எப்படி அவர்கள் நியாயப்படுத்த? மந்திரி ஆகிறதுக்காக இது போன்ற ஒரு கூட்டணியில் நின்றுட்டு ப்ரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணியிலேருந்து வெளியேறி அதை போய்
சப்போர்ட் பண்றது அறம் என்கிறார்கள். இன்னும் சொல்ற கம்யூனிஸ்ட் திருமாவளவன் அவர்களும் பிசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் ஏதோ ஒரு மதச்சார்பற்ற ஆட்சி வரப்போகுது, அதை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், இஷ்யூ பேஸ்டான்னு சொல்லி இப்போ நீ காப்பாற்றிட்டு நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோங்கிறாங்க. நல்ல வேளை அவங்களும் அந்த அமைச்சர்களை பதவியேற்றால் கம்யூனிஸ்டுகள் மானமும் பிசிகவின் மானமும் போயிருக்கும். இருந்தாலும் துப்புரவு இருந்தாலும் மண் ஓட்டலைங்கிற மாதிரி அவங்க இந்த ஆட்சியை எதற்காக ஆதரித்தார்கள் அப்படின்னு தெரியல. இந்த ஆட்சி ஊசலாடி கொண்டிருக்கு. அதனால தான் திரு விஜய் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றவரை, அங்கே தாவேக வேட்பாளரையும் எதிர்த்து வெற்றி பெற்றவரை, நாங்கள் தூய ஆட்சி தருவோம், நாங்கள் தூய சக்தி, நாங்கள் ஏதோ அவதார புருஷர்கள் போல பேசியவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பே எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினரை கோச்சிங்பாங்க, அபகரிக்கிறாங்க. கேட்டால் அவரா அங்கே இருக்கிற அந்த அவங்களுடைய ஃபாலோயர்ஸ் எல்லாம் செல்லமாக சொல்லும் அந்த தற்கூரிகள், உங்கள் எம்எல்ஏ தான் எங்கள்கிட்ட வந்தாங்கிறாரு. நீங்களாம் என்கிட்ட வருவீங்களா? இப்போ நீங்கள் ஊடகத்தில் சேர்ந்தவனா என்கிட்ட தகவலுக்காக தான் வர்றீங்க, கேள்வி கேட்கணும், அவர் என்ன சொல்கிறாரு, முடிஞ்சா அவரை மடக்கி பார்ப்போமே அப்படின்னு தான் வருவீங்க. அது ஏற்க எங்கள் எம்எல்ஏ இருந்தவர் அங்கே வெற்றி பெற்றது அமமுக அதிமுக கூட்டணி எல்லா நிர்வாகிகள் உழைப்பால மக்கள் ஓட்டு போட்டது குக்கருக்கு. அவரை நீங்கள் அவரே உங்கள் வார்த்தைக்கு வச்சுக்கோ, அவரே உங்களை தேடி வர்றாருன்னு வச்சுங்க, அவரை நீங்கள் சேர்த்துக்கொள்வது இப்போ ஒரு எம்எல்ஏனால உங்களுக்கு அது குதிரை பேரா வரலன்னு நீங்கள் நம்புறீங்க. உறுதியாக அவர் அமைச்சராக்கினா விஷயம் வரும். அதுபோல் அதிமுகவிலேருந்து 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை அதிமுக ஊழல் கட்சி என்று சொன்ன விஜய், இன்னொன்று பாஜக கூட்டணியில் மற்றும் சில கட்சிகள் என்று சொன்னவர், அதிமுக பேரை கூட சொல்ல ரொம்ப இலக்கணமாக பேசியவர்கள் இன்றைக்கு நமது நண்பர்கள். அவர்கள் எத்தனையோ மன வருத்தம் இருக்கலாம், ஆனால் அவர்கள் விஜயை ஆதரிப்பது அறம் என்று சொல்வது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அம்மாவின் ஆட்சி வர வேண்டுங்கிறாங்க. அவங்க போய் நம்ம கட்சியை அழைக்க நினைக்கிற தாவேகா கூட போய் ஆதரிக்கிறது எப்படி நியாயம்? இன்னும் சொல்ல போகிறேன், பாஜக கூட்டணியில் நாங்கள் இருக்கோம், தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் போட்டிக்கிட்டோம். தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து ஒருவர்கள் வெளியேறிவிட்டோம் என்று சொல்வது எப்படி நியாயம்? நாங்கள் அதிமுக கூட்டு தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கோம். ஏன்னா நீங்கள் கேட்குறது எப்படி சொல்லிடுறேன், நாங்கள் அந்த கூட்டணியில் தொடர்கிறோம். எல்லோரும் சொல்கிறாங்க எலெக்ஷன் வந்துடக்கூடாது, இன்னொரு எலெக்ஷனை தாங்காது, அதுக்காக நாங்கள் வெளியில் ஆதரிக்கிறோம்னு சொல்கிறதோ, அவர்களை ஆதரிப்பது மக்கள் அவர்களுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் போய் முட்டு கொடுக்குறோன்னு சொல்கிறதோ, அமைச்சர் பதவிக்காக அங்கே போய் சேர்ந்து புலகாங்கீதம் அடைவதோ, இது ஜனநாயகத்தில் தர்மத்திற்கு எதிரானது. சட்டப்படி வேணால் காங்கிரஸில் 5 எம்எல்ஏக்கள் போனது வேணால் சட்டப்படி சரியாக இருக்கலாம், மக்கள் இதெல்லாம் பார்த்து கொள்ளிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 தொகுதியில் அவங்க அப்போனா தமாகாவுக்கே ஓட்டு போட்டிருக்காங்களே, தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே, மன்னார்குடியில் தாவேக்காவுக்கே ஓட்டு போட்டுக்கலாமே, தாவேக்கா 3வது இடம் தான் வந்துச்சு. எங்களது எம்எல்ஏவோட பேரம் பேசி ஏதோ ஒரு உங்களை செஞ்சுத்தரேன்னு சொல்லி தானே கூப்பிட்டுருக்கீங்க, அது குதிரை பேரம் தானே. நீங்கள் ஒன்றே அவங்களுக்கு அமைச்சர்கள் கொடுத்தீங்கன்னா உறுதியாக சிபிஐ என்கொயரி வருவோம். உறுதியாக இந்த ஆட்சி கஷ்ட காலம்தான். இன்னும் சொல்ல போகிற இப்போ விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை எவ்வளோ நாள் தாங்கி பிடிப்பார்கள்? 6 மாதம் தாங்குவாங்களா? அதனால் இந்த ஆட்சியின் ஆயுள் காலம் என்பது ஊசலாடி கொண்டு இருக்கிறது. The Chennai Silks in Mega Summer Sale.